மீனா மீனா என்னம்மா ஆச்சு? ஏன்டி இப்படி அழுதுட்டு வந்திருக்க? உனக்கு என்னடி உன் வீட்டில் என்னடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமா? மாப்பிள்ளை சரியில்லைன்னா பிரச்சனைங்களா? மாப்பிள்ளை சரியாக இருந்தோம் பிரச்சனை மேலே பிரச்சனை இருந்தால் எப்படி வாழ்றது? என்னடி என்னடி பிரச்சனை? எதுக்கடி வந்திருக்க? ஏன்டி அழுகிற அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு மீனா தொலைச்செடுக்க போகிறாங்க. இப்போ மீனா அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அன்பான உறவுகள் எல்லாருமே லைக் பண்ணி ஒரு ஹைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மீனா அழுது அழுது தீக்க அடியே 5 நிமிஷமா கேட்டுக்கிட்டே இருக்கேன்டி சொல்லுடி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அழுக. என்னடி உன் புருஷனுக்கு உனக்கும் சண்டையா? அதெல்லாம் இல்லைம்மா, அது வந்துமா நான் ஏற்கனவே சொன்னேன்ல. ஆமாம் சொன்னேன், உன் மாமியாக்காரி வீட்டை விட்டு போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான்னு. அதுதாம்மா இப்போ நடந்துருச்சு. நான் இந்த வீட்டை விட்டு வந்தது கூட கவலைப்படலாமா? அப்புறம் எதுக்கடி அழுகிற? என் மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அதை சொல்ல. ஐயோ அண்ணனுக்கு என்னடி ஆச்சு அப்படிங்கிறாங்க. என்னன்னே தெரியலம்மா, ஒருத்தன் வந்து மோதிட்டு போயிட்டாமா. ஏய் எனக்கு என்னம்மா இது யாரோ வேணுக்குன்னு சொல்லி வச்சு பண்ணுற மாதிரி இருக்குடி. என்னம்மா சொல்கிற? ஆமாடி, இந்த மாதிரி ஜோசியக்காரி பொம்பளை வந்து சொல்லியிருக்கிறா. அடுத்து பார்த்தா இப்படி நீ போகலேன்னு தெரிஞ்சோடனே யாரோ உன்னை கங்கணம் கட்டி அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பண்ணுறாங்கடி அப்படிங்கல. என்னடி நடந்துச்சு உங்கள் வீட்டில்? ஏதாவது நேற்று பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு கேட்க, பிரச்சனைலாம் இல்லைம்மா அப்படின்னு அந்த ரோஹிணியை காப்பாற்றின, அதாவது ரோஹிணிகிட்டேருந்து மனோஜை காப்பாற்றினாங்க இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. போதுமே, அவ தான் பண்ணியிருக்கிறா. என்னம்மா சொல்கிற? அடியே அந்த ரோஹிணி தாண்டி இதெல்லாம் பண்ணியிருக்கிறா. என்னம்மா? ஆமாடி, நீ அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு அந்த வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குடி. சும்மா போன மனுஷன் அத்தனைக்கு நடந்து போய்கிட்டு இருக்காரு. அதுலேயும் அந்த கூட அவன் ஃப்ரெண்டு போயிருக்காரு. அவர் மேலே மோதாது உன் மாமனார் மேலே மோதி இருக்குன்னா அப்பா அவதாண்டி பண்ணியிருக்கணும், நான் அடித்து சொல்ல வேண்டி அப்படின்னு சொல்ல. ஐயோ இதெல்லாம் நம்ப மாட்டாங்களேம்மா. ஏன் உன் புருஷன் நம்புவார்ல, உன் புருஷன்கிட்ட சொல்லு. சரிம்மா அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க. இங்கே அப்பாவுக்குன்னா ஒன்றுனா துடிச்சு போயிடுவார். உலகமே கடவுளே வந்துருந்தாலும் அப்பான்னா அப்படி ஒரு பிள்ளைங்க. உண்மையிலே பாசக்கார பிள்ளை. நான் முத்து மாதிரி ஒரு புள்ள பெக்கணுங்க. அப்பா அப்பா ஐயோயோ. இதுவும் இத்தனைக்கும் அம்மாவும் பாசம்தான், கண்டுக்காத அம்மா மேலேயும் பாசமாக தான் இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்கிறாரு. எங்கள் அப்பா ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டுறாரு, துடிக்கிறாரு. அப்படியே அதை விட பொண்டாட்டியும் புருஷன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க. இவ்வளோ பஜாரி இவ்வளோ ரவுடி பொம்பளை இருந்தாலும் புருஷனுக்கு மாமியாவுக்கு பயப்படுறான்னா விஜயாவுக்கு ஒரு பதக்கம் கொடுக்கலாங்க. உண்மையிலே தாங்க. என்ன ஒன்று தான் நினச்சதான் சட்டம் பணப்பேய் இந்த ரெண்டு அதுக்கிட்ட இருக்குது. அது ஒன்று தாங்க. அந்த இல்லைன்னா நல்ல மனுஷி தான். இப்போ பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்களா. என்ன ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு மறுபடியும் அடிக்கிறாங்க. இங்கே அப்பா கிட்ட இருக்கிறதுனால என்னடா யாரா ஃபோன் அடிக்குது, எடுக்கட்டும் இருக்கட்டும் விடுமா அப்படின்ட்டு. அப்பா உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ரவி நில்லுடா எங்கேயும் போயிடாதடா அப்படின்னு சொல்ல. ஏன்னா பொண்டாட்டியும் போயிட்டாளா. ஆனால் பொண்டாட்டி பின்னாடி போகலைங்க. மீனான்னு சொல்லி பின்னாடியே போனாலும் வேணாங்க நான் போயிடுறேன், நீங்கள் மீனான்னு சொல்கிறத விட நான் வேணான்னு சொல்கிறேன், நீங்கள் அப்பா கூட இருங்க மாமா கூட இருங்க ப்ளீஸ், நான் போகிறேன் அம்மா வீட்டுக்கு தான் போவேன், நான் ஒன்றும் கோச்சிட்டு போகலங்க, நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன். மீனா நீ எதுவும் வீணா நினைக்காத மீனா, நான் இருக்கேன் மீனா அப்படின்னு சொல்ல. எனக்கு தெரியாதா அப்படின்னு தான் போகிறாங்க. இப்போ ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. அட்டன் பண்ணி வெளியில் வந்துட்டு என்ன மீனா அப்படிங்கல. எனக்கு எங்கள் அம்மா ஒன்று சொன்னாங்கன்னு அம்மா சொன்னதை சொல்ல. ஓ எனக்கு தோணாமல் போச்சே மீனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா கண்டிப்பாக அவள் தான் பண்ணியிருக்கணும் அவளை அப்படிங்கல. ஐயோ போயிடாதீங்க, நீங்கள் இப்போ மாமா கிட்ட இருங்க, இனி ஒன்றும் பண்ண மாட்டா, என்னை விரட்டிட்டால, அதனால் அவள் சந்தோஷமாக இருப்பா, அதனால் அப்படிங்கிற, அதனால் நீங்கள் அங்கே இருங்க, நான் இங்கே கொஞ்ச நாளைக்கு இருக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. நீ இல்லாமல் நான் எப்படி மீனா அந்த வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஐயோ சொல்கிறத கேளுங்க, இன்றைக்கே நாளைக்கே கூட அவள் மாட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. எப்படியோ மீனா உன் வாக்கு பழிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே ரவி வந்துட்டு முத்து அப்படின்னு வராங்க. யார் அண்ணியா? ஆமாடா, அவள் வீட்டில் போய் அழுது பேசிக்கிட்டு இருந்தா, இப்போ ஒரு யோசனை சொன்னாடா அப்படிங்கிற. ஸ்ருதியும் வராங்க. என்ன முத்து என்ன மீனா என்ன சொன்னாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்களா. எனக்கும் தோணுது, இப்போ நேற்று சம்பவம் பண்ணிட்டாங்கல்ல அந்த கிருஷ்ண கூட்டியாந்து, அந்த காண்டில் தான் பண்ணியிருக்கணும். எனக்கு என்னமோ அந்த ஜோசியக்கார பொம்பளையும் இதுக்கு தான் அனுப்பியிருக்கணும்னு தோணுது அப்படிங்கிறாங்க. இல்லையே இது சிந்தாமணி அனுப்பினா அல்ல சொன்னாங்க. என்ன 2 பேரும் கூட்டு இருக்காதுங்களா என்ன முத்து அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. சரி நம்ம கண்டுபிடிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சிச்சுல அப்படின்னு. ரவி நீ இங்கே இருக்கணும் அம்மாவுக்கு துணைக்கி, நான் வெளில போகணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, நானும் போய் கண்டுபிடிக்கிட்டா அப்படிங்கிற. ஒன்றால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லு ஸ்ருதி பழகுறல் அப்படிங்கிறார். ஏன்னா ஸ்ருதி சொல்ல மாட்டார். இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே போகிறாங்க. ரவியை நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க பரமும் இருக்கார், அவர் பரசும் அங்கே தான் இருக்கார். ஏன்னா ஃப்ரெண்டு இல்லை நண்பு இல்லை நட்பு. இங்கே பார்த்தா முத்து போய் பார்க்குறாங்க, அங்கே கேமரா இருக்கானு. ஆனால் இல்லை, ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஆனால் அது வந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுகிறாங்க. யாருன்னு தெரியலைங்க. ஹெல்மெட்டு போயிட்டான். ஹெல்மெட்டு போட்டு போனதுனால ஒன்றும் புரியலை. இங்கே நம்பரை வச்சு பார்த்தாலும் அது ஃபேக் நம்பராக இருக்குது. நல்லா பக்காவாக பண்ணியிருக்கேன், இது தப்புன்னு நல்லா தெரியுது. ஏன்னா அந்த நம்பரை போய் பார்த்தா அந்த அட்ரஸே இல்லைங்கிறாங்க. அப்போ இது வேணும்னு தான் பண்ணியிருக்காங்கன்னு உறுதியாக அடித்து சொல்கிறாரு.
இங்கே பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கல ஸ்ருதிக்கு ஃபோன் வருது. மேடம் மேடம் சீக்கிரம் வாங்க மேடம், 2 காலி பசங்க ரவுடிங்க குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க அப்படிங்கல. முத்து நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்ல, நீ கிளம்புமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இங்கே இருந்து அப்படிங்கல. அட போப்பா நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு முத்து. அதுக்கப்புறம் ஸ்ருதி அங்கே வேகமாக போகிறாங்க. என்னாச்சு இங்கே பாருங்க அப்படிங்கல. ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டு உருண்டு கிடக்குறாங்க 2 பேரும். அட பாவீங்களா இவங்களை என்ன பண்ணுறது, போலீஸுக்கு பிடிச்சி கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு பண்ணலாங்கிறாங்க. பார்த்தா ஃபோன் அங்கே கடந்துட்டு இருக்கு. மேடம் அப்போ இருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்கள தூக்கி அங்கிட்டு ஓரமாக கொண்டு இழுத்து போட்டுறாங்க. ஃபோனையும் எடுக்கிறாங்க. ஃபோன் பார்த்தா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. நம்பரை பார்க்குறாங்க. என்னது அப்படின்னு பார்த்தா அந்த நம்பரு ஃபேன்சி நம்பராக வச்சுருந்தது. இது அப்படிங்கல இது யாரும் நம்பரும் இல்லை, நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரோஹிணி நம்பர் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி அலோன்னு கூட சொல்லுங்க, இவங்களுக்கு தான் தெரியும்ல, அதனால் அலோ அப்படின்னு சொல்லங்காட்டி, டேய் எங்கடா பண்ணிட்டுருக்கீங்க என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஓ ரோஹிணி தானா, சூப்பர் சூப்பர். அங்கிட்டு ரோகிணி கத்த டக்குன்னு நம்ம பலகுரல் தான் வாய்ஸை மாற்றி பேசுவாங்க இல்லையா. ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்லுங்க வைங்கன்னு என்ன பேசிகிட்டு இருக்க, 2 நாளைக்கு அந்த ஊரில் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், எங்கடா இருக்கிற அப்படிங்கல. நான் இங்கே தான் இருக்கேன். ஏன் மேடம் அப்படிங்கல. இங்கே பாரு நம்ம அண்ணாமலை அடித்தது யாருக்கும் தெரியக்கூடாது, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் முடியாது மேடம், நான் தான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். டேய் உன் மூஞ்சி தெரியாட்டி நம்பர் மேடம், அதெல்லாம் நான் நம்பரை மாற்றி தானே வச்சுருக்கேன், அந்த நம்பர் இந்த இடத்துக்கு போனால் சுடுகாட்டுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ திறமையாக தான் பண்ணியிருக்க. இருந்தாலும் இந்த போலீஸ்காரங்க இருக்காங்களே அவங்கள விட அந்த முத்து கிரிமினல் மூளை, அதனால நீ என்ன பண்ற, இந்த ஊர்ல ஒரு வாரத்துக்கு இருக்காத. அப்போ மேடம் காசு உனக்கு போட்டு தொலைறேன்டா, சிந்தாமணி அக்கா உனக்கு போடுவாங்க, அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா. அதனால அந்த மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவள் ஜோசியக்காரி சொல்லி மீறி இந்த வீட்டில் இருந்தா, அதனால தான் உன்னை பக்காவாக பண்ணியிருக்கேன். இந்த பணம் 10,000 வந்து சேரும், அக்காட்ட சொல்கிறேன் வாங்கிக்கிட்டு ஓடி போயிரு, இனிமேல் இங்கே இருக்காதீங்க. சரிக்கா நீ சொன்னதை நான் செஞ்சிடறேன், சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அடி பாவி அப்போ நீ தானா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோனை எடுத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் கூட ரூமில் தள்ளி போட்டுட்டு போலீஸுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பஞ்சாப் பறக்குறாங்க. முத்துக்கு தகவலை சொல்லிவிட்டு முத்து வேகமாக ஆசையாக நின்றுக்கிட்டு இருக்காருங்க வாசப்படியிலே, ஆஸ்பத்திரி வாசப்படியிலே. பார்த்தா ஸ்ருதி வந்துடுது. வா பழகுரு ரொம்ப தேங்க்ஸ் பழகுரு, நீ சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபோனில் கேட்கல, கொண்டா அப்படின்னு ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. அவள் பேசுனது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. போதுமா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே வேகமாக போகிறாங்க. முத்து போலீஸ்க்கு போக வேணாமா, அதான் நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டேல, நேரம் இங்கே போயிருப்பாங்க உன்னோட இதுக்கு, அதனால் நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஹோட்டலுக்கு போக லேட்டான, அதெல்லாம் வா, நான் முக்கியமான தீர்க்க வேண்டிய ஆள்கிட்ட தீர்க்கணும் வா அப்படின்னு உள்ளார போகிறாங்க. போயிட்டு விஜயா ஓஹோன்னு அழுதுட்டு இருக்கு. என்னங்க அப்படின்னு அழுகல. அம்மா அழுகிறத நிப்பாட்டுமா, என்னடா நிப்பாட்டுறது, என்ன நிப்பாட்டுறது, உன் பொட்டாட்டினால நான் சொன்னேன் கேட்டியா, நேற்றே அனுப்பியிருந்தேன் என் புருஷனுக்கு இப்படி ஆயிருக்காது அப்படின்னு சொல்ல, நேற்றே அனுப்பியிருந்தா ஆயிருக்காது தான், அது வேணா நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அது சாமியோட வேலை இல்லை ஆசாமியோட வேலை அப்படிங்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க, என்ன அப்படி பார்க்குறாங்க, என்ன ஆண்டி பார்க்குறீங்க, இது எல்லாத்தையும் பண்ணது அந்த சிந்தாமணி ரோகிணி தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னடா புது கம்பி கட்டுற கதை பேசுறியா. மனோஜ் உடனே டேய் அவங்க எதுக்கு பண்ணணும், என்னடா உன் பொண்டாட்டி சொன்னா கோவம் வருதா, டேய் யாரோட பொண்டாட்டிங்கிற, பிச்சு பிடுவேன், அவெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா பொண்டாட்டியா அப்படிங்கிற, நான் அவங்கள சொல்ல, நான் சிந்தாமணியை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் வந்துட்டு எப்படி அவங்க ஏன் பண்ணணும், அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, ஏன்னா காசு வாங்கியிருக்காங்களா அதனால நல்லவங்கன்னு சொல்லுதுங்க. ஸ்ருதி சொல்லுது, ஐயோ ஆண்டி நீங்கள் நம்பலன்னு தான் நான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு நடந்ததை ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. ஓ ஹோட்டலில் கிடக்குறாங்களா, ஆமாம் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னு என்னடா ஆச்சு, இன்னும் போலீஸ் வரல, நான் தான் சொன்னேன்ல அப்படிங்குது ஸ்ருதி. சரி விடு அப்படிங்கிறாங்க. அவங்கள காமிக்கிறாங்க. பார்த்தா 2 பேரும் அப்படியே ஆண்டு கிடக்குறாங்க. போதுமா இதுதான் அவங்களோட ஃபோனு, இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட ஃபோட்டோ இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி நம்பர் காமிக்கிறாங்க. ஆமாம்மா இது ரோஹிணி நம்பர் தாம்மா அப்படின்னு சொல்ல அந்த ரெக்கார்டை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த வீட்டில் அந்த விஜயாவை தூக்கணும், அந்த மீனாவை தூக்கணும், என்னென்ன பேசினாலும் எல்லாம் ரெக்கார்டாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி காசு கொடுத்து பேசுனது அம்பட்டுமே எடுத்து பார்க்குறாங்க, கேட்குறாங்க. ஐயோ தலை சுற்றுதேன்னு விஜயா அப்படியே மயங்கி விழுகுது. அதுக்கப்புறம் இனிமேல் இங்கே விடக்கூடாது, இப்போ போதுமா, என் பொண்டாட்டி சொன்னீங்களே, அவள் இங்கே இருக்கிறதுனால அவளுக்கு ஆதங்கம், அவளை எல்லாத்தையும் இருக்க விடாமல் தங்க விடாமல் கெடுக்கிறமேண்டு, ஏன்னா நாங்கள் புத்திசாலியாக இருக்கோம்ல அந்த பையன், இப்போ கடைசியாக கிருஷ்ண வர கூட்டு வந்துட்டால, என் பொண்டாட்டினால அவள் வாழ்க்கை போச்சுன்னு இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காளுங்க. அடியே சிந்தாமணி உங்கள் 2 பேருக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. விஜயாவுக்கு செம்ம கோவம் வருது. அப்புறம் அண்ணாமலை கண்ணை முழிச்சிடாரு. போதுமா, என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கா பாரு உன் சிந்தாமணியும் உன் மருமகளா, ஐயோ ஏங்க அவளை போய் என் மருமகங்கிறீங்க, நானும் தான் அவளை பிடிக்கிறேன் தானே சொல்கிறேன், இல்லை ஒரு காலத்தில் தூக்கி வச்சு என் மருமக நான் பார்த்து கூட்டியாந்த மருமகன்னு சொன்னியே, இப்போ நான் கூட்டியாந்த மருமக தான், இப்போ கூட ஐடியா சொல்லியிருக்கா. மொத்தம் சொல்லிடுறாரு, என் பொண்டாட்டி மீனாவும் அவங்க அம்மாவை தான் இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு, அதனால தான் போய் தேடுறாங்க. ஆனால் ரோஹிணி தான் அப்படி பண்ணியிருப்பாங்கங்கிறது இவங்க கெஸ் பண்ணாலும் ஹோட்டலில் அது பல நிலவி தன்னால் விழுந்துருச்சு. ஸ்ருதி ஹோட்டல் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மாட்டிக்கிட்டாங்க. போலீஸோடு போயிட்டு கொத்த அள்ளிடுறாங்க.
அவங்க குடிபோதையில் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து என்ன பண்ணுறாங்க, மனோஜ் என்ன பண்ணுறாரு, முத்துவும் மனோஜும், அம்மா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்ல, இல்லைடா அப்படிங்கிற ஃபோன் பண்ணி வர சொல்லுமா, மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சொன்னதுக்கப்புறம் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மாஸ்டர் என்னாச்சு, கொஞ்சம் வாங்களேன், என் புருஷனுக்கு முடியலை. ஐயோ அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வருது. வந்துட்டு ஐயோ எந்த பாவி பரப்பா இப்படி பண்ணது, ஐயோ அவங்க கை விளங்காமல் போக, அவங்கள நேரில் பார்த்தா என்ன பண்ணுவீங்க, எங்கள் அப்பா மேலே மோதினவங்கள இல்லை மோத சொன்னவங்கள அப்படின்னு முத்து சொல்ல, நான் நேரில் பார்த்தேன், பலார்னு அறைய சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, அரைம்பீங்களா அறைய சொல்லுவீங்களா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்களே போய் 4 அடி அடிங்கன்னு சொல்லுவேன். தாராளமாக அடிக்கலாமா, அடிக்கலாம் தம்பி, அப்போ அது பொம்பளையாக இருந்தாலும் அடிக்கலாம், குனியை வச்சு கூட குத்தலாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, விஜயாவை பார்க்குறாரு முத்து. அம்மா சொல்லிடுச்சு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல, ரெடி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இங்கே கவுண்டவுன் பண்ணுறீங்க, அது யாருன்னு நல்லா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏண்டி சிரிக்கி மாவளை அப்படின்னு குனியை வச்சு கும்புறுன்னு கும்பிட்றாங்க. ஐயோ பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்குது. விஜயானால அடிக்க முடியல, ஏன்னா பணம் வாங்கியிருக்கான்னு. ஸ்ருதியும் வந்துடுதுங்க. வந்துட்டு ஏண்டி பாவீங்களா இப்படி அடி, எங்கள் அங்கிள் மேலே வண்டி ஏற்றுவீங்க அப்படின்னு சொல்லி அடின்னு அடிக்க, இந்த பொம்பளை அடி வாங்கினதை விட குனிஞ்சுக்கிட்டே நினைக்கிது, அட பாவீங்களா கண்டுபிடிச்சிட்டாங்களா, இந்த சொன்ன மாதிரி ரோஹிணி சொன்ன மாதிரி இந்த முத்துவும் மீனாவும் பயங்கரமான ப்ரில்லியண்ட்டாக இருக்காளுகளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிருதுங்க. சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி. என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.